ஒரு நாட்டோட வளர்ச்சி என்பது அது பெண்களின் வளர்ச்சியை முன்னெடுத்து இருக்கும். இதனை உணர்ந்த தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று ஆதரவற்ற மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான பிரத்யேக கிராமம் ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. அதை பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான இட ஒதுக்கீடு குறித்து பேசி வரும் இன்றைய காலகட்டத்தில் பல பெண்கள் நம் நாட்டில் பாதுகாப்பற்ற சூழலில் குடும்பத்தினரால் கைவிடப்பட்டு தெருக்களில் வலம் வந்து கொண்டிருக்கின்றனர். இப்படி சுற்றித் திரியும் பெண்களை மீட்டு அவர்களுக்கு கல்வி மற்றும் சிகிச்சை அளித்து வருகின்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் இயங்கி வரும் தனியார் தொண்டு நிறுவனம். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த சேவையை செய்து வருவதாக கூறும் தொண்டு நிறுவனத்தினர் கல்வி ஒன்றே பெண்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்கின்றனர். ஸ்கூல் ஒன்று சாரதா வித்யாலயான ஒரு ஸ்கூல் போயிட்டுருக்கு. இன்னொன்று உள்ளுக்குள்ளே வில்லேஜில் ஒரு 200 ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எடுத்து அவங்களுக்கு பண்பாட்டு வகுப்புகள்லாம் நடத்தி அவங்க இந்த கிராமங்களை முன்னேற்றத்துக்கான முயற்சி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த முன்மாதிரி கிராமமும் பொதுமக்களின் உதவியுடன் உருவாகி வருகிறது. 90% கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் ஜூலை மாதம் திறக்கப்பட உள்ள கட்டடம் பல பெண்களின் கனவுகளை நினைவாக்கிவிடும் என்கின்றனர் தொண்டு நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் கௌதமன். அதேபோல பெண்கள் கைவிடப்பட்ட நிலையில் மனநலம் பாதிச்சு ரோட்டோரம் தெரியக்கூடிய பெண்கள் ஒரு 50 பேர் ஒசூரில் இருக்கக்கூடிய அபாலாங்கிற அன்பலத்தில் இருக்கிறாங்க. 2 அன்பு இல்லங்கள் மூலமாக ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு மாற்றம் கொண்டு வரதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம். முற்றிலும் பொதுமக்களுடைய நன்கொடையாலே நடத்தி கொண்டிருக்கிறோம். நிறைய இதிலிருந்து பலன் அடைகிறாங்க. கணவன் இறந்த பின் செய்வதறியாது தவிக்கும் பெண்களுக்கும் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் இருக்கும் பெண்களுக்கும் அவர்களின் தேவை அறிந்து உதவி செய்வதாகவும் கூறுகின்றனர் இவர்கள். தங்களுக்கு உதவ பல பெண் தன்னார்வலர்களும் முன்வருவதால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சிகிச்சை அளித்து குணப்படுத்த முடிந்ததாக அவர்கள் மகிழ்கின்றனர். சமூகத்திற்கு இவர்களின் சேவை போற்றுதலுக்குரியதாக இருந்தாலும் நாளைய சமூகத்தில் இதுபோன்ற ஆதரவற்ற காப்பங்களும் மனநல காப்பங்களும் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க முயற்சி செய்வோம். ஓசூரிலிருந்து நான் நந்தா, நியூஸ் 18 தமிழ்நாடு.